கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அல்லவா? தேவன் நம்மை வழிநடத்துகிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் பாருங்க, நம்ம வேற யாருக்கோ நம்முடைய வழிகளை கொடுத்துருதோம். தவறான விதத்தில் இப்படி நடக்கட்டும், அப்படி நடக்கட்டும் அவங்கள்ட்ட கொடுத்துரும், ஒப்பு கொடுத்ததும் தவறான ரீதியில் நம்ம சரீரத்தை சில சமயங்களுக்கு வேற இதற்காக கெட்ட காரியத்துக்கு ஒப்பு கொடுத்துருதோம். இப்படி சில விஷயங்கள் இருக்கு. ஆனால் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், அவர் உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், அவருடைய விருப்பம் சித்தத்தை நீங்கள் அறியணும். அது எப்படி நாம் அறிய அப்படின்னு கேள்விகள் நிறையா இருக்கலாம் இல்லையா? அதை எப்படி அறியுங்க? கர்த்தர் என்ன எப்படி வழி நடத்துகிறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த வார்த்தைகளை கேட்குறீங்க, கேட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? ஆம், கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி அதனோடு நீங்கள் ஒரு கனெக்டிவிட்டி ஆயிருங்க. கனெக்ட் ஆகணுன்னு என்ன நடக்கு? தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. அப்படி பற்றி கொள்ளும் பொழுது என்ன நடக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உலாவ ஆரம்பிப்பார். எப்படி? உங்களுக்குள்ள அந்த வார்த்தை தாக்கத்தை உண்டு பண்ணி விடுகிறது. தேவனுடைய வார்த்தை உண்டு பண்ணோடனே நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை நான் இப்படி வாழ மாட்டேன், அவங்களுக்கு சிலவர்களுக்கு உதவி புரிவேன், இப்படி உதவி புரிவேன், ஏற்ற உதவிகளை செய்ய போகிறேன், என்னுடைய எண்ணத்தை இந்த இடத்துல தவறாக யூஸ் பண்ணாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் யூஸ் பண்ண போகிறேன், வார்த்தை எடுத்து என் உள்ளத்தில் வைக்க போகிறேன், வாக்குத்தத்தை எடுத்து எப்பொழுதுமே நான் சொல்லி கொண்டு இருக்க போகிறேன். இப்படி நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி உங்களை உள்ளத்தில் அது தோண்ட ஆரம்பித்தாலே நீங்கள் என்ன நினைக்கணும்? அவருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அவர் உங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் இப்படி நீங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்கிறீங்களா, இந்த மாதிரி நல்ல எண்ணங்களிலே தேவனுடைய விருப்பம் சித்தம் தாங்க. உங்களை கொண்டு இந்த பூமியிலே அவர் நல்ல விருப்பங்களையும் சித்தத்தையும் செய்கிறவர். உங்களுக்குள்ள ஒரு குறை வைக்க மாட்டார். அவர் உங்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவாக்குவராக. தேவனுடைய விருப்பமும் சித்தமும் அது நிறைவாற்றுவார். ஏன்னா தேவனுக்காக நீங்கள் அவர் சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்போது என்ன நடக்குன்னா அது வெற்றி கிடைக்கிறது. இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்திலையும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். உங்கள்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் நீங்கள் விதையாக விதைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று இருப்பதை விட 1000 மடங்கு பெருக்கத்தை தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆங்கால் நான் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் உதவலாம். அதற்கான நம்பர் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இப்படி தான் உங்களை வழி நடத்துகிறார்கள். நீங்கள் அதை பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்காது. தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை பாருங்க. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் உற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது. அது ரொம்ப வாசமான தைலமாக இருக்கிறது. உம்முடைய பரிமள இன்பமான வாசனம். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். அது எப்படி நமக்கு இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை நம்முடைய சிரசில் இப்படி எண்ணெய் வைத்த உடனே இந்த சரீரமே எல்லாம் அப்படி கூலாகுதுல, அதே போல் உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தை வச்சோன்னே உங்கள் சரீரம் அவயங்கள் எல்லாமே அதற்குள்ள பில்ட் ஆயிரும். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ எனக்குள்ளே இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் தருவது எனக்குள்ளே. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர் எனக்குள்ளே. இப்படி வார்த்தைகளெல்லாம் வர ஆரம்பிக்கும். எப்பொழுது? கர்த்தர் மேல் நீங்கள் பிரியமாக இருக்கும் பொழுது. அப்பொழுது என்ன நடக்குன்னா ஜீவ ஊற்று அந்த மாதிரி ஒரு 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 தாட் உங்களுக்குள்ள உருவாக தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். ஆக இந்த செல்வத்தை பற்றி பொருளாதாரத்தில் நீங்கள் பெருக வேண்டும் என்றால், அதிலிருந்து நீங்கள் இன்னும் வளர வேண்டும் என்றால், இன்னும் தேவனுக்காக நீங்கள் தேவனுக்குள்ளே வர அந்த விருப்பத்தை நீங்கள் கொண்ட நீங்கள் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை அறிந்த நீங்கள் அதிலிருந்து நீங்கள் பெருக வேண்டும் என்று நீங்கள் விருப்புங்கிற நீங்கள், அவர் சொல்கிறார், நீ பணத்தை ஒரு விதையாக எண்ணு. விதையாக எண்ணுது மட்டுமல்ல, விதை எப்படி ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய நிலத்தில் போட்டு அதை எப்படி பெற்றுக்கொள்கிறானோ அதே போல் உன்னுடைய பணத்தையும் விதையாக எண்ணி என்ன பண்ண வேண்டால் அதை உன் கையிலிருந்து ரிலீஸ் பண்ணும் பொழுது நான் அப்பொழுது பலகணிகளை திறந்து உனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னையும் அந்த அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. கொடுப்பதன் மூலமாக தான் வாழும். அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்வீர்கள், வளர்ந்து பெறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கான நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கான தேவையான எந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கிற ஏதோ அறுவடை யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கலாம். அதான் சொல்லுகிறார் கர்த்தர். அந்த இடத்துல சொல்லுகிறார், பைபிளில் கொடுத்துருக்கல, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான் என்று சொன்ன அந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போவார்.
கர்த்தருடைய வார்த்தைகளை தினமும் கேட்கிற நீங்கள் பாக்கியவான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நீங்கள் பாக்கியவான். அவருடைய விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை அறிந்தவர்கள் நீங்கள் பாக்கியவான். அவருக்காக இந்த சில மணி நிமிஷங்கள் செலவு நீங்கள் பெரிய பாக்கியவான். உங்களுடைய வீட்டிலே திராட்சை ரசம் மாவு ஒரு நாளும் குறையாது என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சோர்ந்து போகாதீர்கள். இப்படி நாம் தொடர்ந்து கேட்போம். கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஓகே, ஆகையால் நீங்கள் இந்த விதைப்பு அறுப்பதை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து அதுக்கான நம்பர் நான் மறுபடியும் சொல்கிறேன். அதற்கான நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கர்த்தருக்காக விதைக்கும் பொழுது அது முதல்ல ஒரு பாயிண்ட், விதைக்கும் போது விதையாகவும், ரெண்டாவது நீங்கள் எதிர்பார்க்கணும். என் தேவைகளை சந்திக்கிறவர் அவர் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கும் போது வாழ்க்கையில் குறைவே இருக்காது. புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.